வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுவதாம். காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதும் வைக்காமல் இருப்பதும் ஒன்றுதானா? புதிய கருத்து கணிப்பில் தகவல் என்றால் கூட்டணி அதிமுக பாஜக தான். விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? வாங்க வினிவை முழுமாக்கின்றோம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் தமிழக அரசியலிலே களம் புதிய சமன்பாடுகள் நோக்கி நகர்ந்து வருகிறதா. அது என்னவென்றால், ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்கொள்ளவோ பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவின் கூட்டணி என்பது வியூகம் குறித்த விவாதங்களும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. குறிப்பாக சொல்லப்போனால், சமீபத்தில் கருத்து கணிப்பு மற்றும் அரசியல் நகர்வுகள் என்னவென்றால், அதிமுகவை வெற்றியை தீர்மானிப்பதில் காங்கிரஸ் விட நடிகர் விஜய் தான் தமிழக வெற்றி கழகமே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என கூறுகிறார்களாம். சமீபத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கண்டிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியில் இருந்தாலும் அல்லது எதிரணி கூட்டணி சென்றாலும் கூட அக்கட்சியின் தற்போதைய வாக்கு சதவீதம் என்பது தேர்தல் வெற்றியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை என்று பெரும்பாலான கருத்துக்களாக அரசியல் வியூகங்கள் வகுத்து வருகிறதா. காங்கிரஸ் என்பது வாக்கு வங்கி ஒரு நிலையானதாகவும் ஆனால் குறைந்த அளவிலே மட்டும் இருப்பதால் அது திமுக கூட்டணியில் கண்டிப்பாக அசைக்க முடியாத கோட்டையை வீழ்த்த போதுமானதாக இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறதா. இதனால் தான் திமுகவை வீழ்த்த காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக இல்லாவிட்டாலும் இருந்தாலும் கண்டிப்பாக திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே இதற்கு எதிராக போதுமானது அல்ல. விஜயின் தமிழக வெற்றி கழகம் போன்ற ஒரு புதிய வலிமையான சக்தியை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதில் பலரும் அதிமுக தொண்டர்களும் மூத்த தலைவர்களும் நினைப்பதாக கூறப்படுகிறதா. அதிமுகவில் தற்போதைய தலைமை என்பது 2026 தேர்தலுக்கு தங்களது இலக்கு குறித்து மிகவும் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. அதாவது பாஜக கூட்டணி அமைப்பது என்பது தேசிய அளவில் பலத்தையும் தமிழகத்தில் ஒரு கணிசமான வாக்குகளை கொண்டு வருவதால் இந்த உறவு வலுப்படுத்துவதே அதிமுக விரும்புகிறதாம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட தலைமையின் கீழ் அதிமுக பாஜக கூட்டணி அமைவது உறுதியாகியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் இப்போது விவாதிக்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் வெளிப்பெருமையான கூட்டணி என்பது அதிமுக பாஜக பிளஸ் தாவேகாவா. அதிமுக நிலையான திராவிட வாக்கு வங்கி மற்றும் கட்சியின் கட்டமைப்பு பலம். பாஜக தேசிய தலைமை வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் ஆதரவா. அதாவது இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்பது திராவிட கட்சிகள் மீது சலிப்படைந்த நடுநிலை வாக்காளர்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவு நடிகர் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் இருப்பதால் அவர் கண்டிப்பாக தமிழகத்தில் 10% முதல் 15% வாக்கு வங்கி என்பது விஜய்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. இந்த கூட்டணி சாத்தியமானால் கண்டிப்பாக திமுகவின் வாக்குகள் பெருமளவில் பிளவடையும். இதன் மூலம்தான் மாநிலத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளும் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடிப்பது சாத்தியமே என்ற அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் கருத்துக்களும் நிலவுகிறதா. இது திராவிட கட்சிகள் வரலாற்றில் ஒரு சாதகமான கூட்டணியாக அமையும். அதனைத் தொடர்ந்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் 10வது திமுகவை எதிர்க்க. அதனுடன் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே திமுகவை கண்டிப்பாக வீழ்த்த முனை விளையாட்டில்தான் அரசியல் வியூகம் வகுத்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.